ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோலிவுட் சின்டாக்கிஸ். தக் லைஃப் படத்தோட டிசாஸ்டருக்கு அப்புறம் நம்ம மணிரத்னம் சார் என்ன படம் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. தக் லைஃப் படம் வரதுக்கு முன்னாடி சிம்பு சாரையும் ருக்மிணி வசந்த் மேமையும் வச்சு ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கிறதா ரூமர்ஸ் வந்தது. இப்போ அந்த ரூமர்ஸ் அப்படியே இருக்குது. ஆனால் அந்த படத்தில் ஹீரோயின் சேஞ்ச் ஆகிருக்காங்க. அதை பற்றின அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தக் லைஃப் படத்தோட டிசாஸ்டருக்கு அப்புறம் நம்ம சிம்பு சாரோ கமல் சாரோ அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்ஸ் வர்றதுக்கே கொஞ்சம் திணறுனாங்க. கமல் சாருக்கு இன்னும் வரவே இல்லை. சிம்பு சார் அதுக்கடுத்து 3 படம் கமிட் ஆனார். 3ல் இப்போ 1 தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. படத்தில் நடித்த எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஃப்ளாப்பாக டிசாஸ்டராக தான் அமைஞ்சிருக்கு. அதனால் இப்போ அது எல்லாருமே மறந்துக்கிட்டு வராங்க. இப்போ த்ரிஷா மேம்க்கு அதுக்கடுத்து எந்த படமுமே வரலை. ஒரு தெலுங்கு படத்தில் கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமல் சார் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாருன்னு 7 மாதம் இழுத்துட்டிச்சிட்டான். இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கலை. சிம்பு சார் வர December 8 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அரசன் படத்தோட ஷூட்டிங் வேலைகள் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. நான் December 9 ஷூட்டிங் போவேன். சரி, இப்போ இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண மணிரத்னம் சாருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் இந்த படம் ஹிட் ஆகிருந்தா இந்நேரத்துக்கு சிம்பு சாரையும் ருக்மணி வசந்த் மேமையும் வச்சு ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கிறதா இருந்தது. இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆனதுனால சிம்பு சார் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. இந்த படமே ரொம்ப ஃப்ளாப் ஆகிட்டு தனக்கு இப்போ ஒரு பெரிய படம் தேவைப்படுது. அதனால் சிம்பு சார் அடுத்து 49 படத்தை பாலகிருஷ்ணா பார்க்கிங் மூவி டைரக்ஷனில் இருந்தது. அது ஒரு இஷ்யூஸால் நின்றுச்சு. இப்போ அரசன் அப்படின்ற ஒரு பேரில் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நடிக்கார். இப்போது அந்த கதையை தான் ஒரு சில பட்டி டிங்கரிங் வேலைகள் பார்த்து மணிரத்னம் சார் விஜய் சேதுபதி சார்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதி சாரும் ஓகே, நம்ம இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 100% வாக்கு கொடுத்துட்டார். அதனால் இந்த படம் விஜய் சேதுபதி கைக்கு மாறுது. போன மந்த் வரைக்குமே நம்மளுக்கு வந்த நியூஸ் என்னென்னா, இந்த படத்தில் விஜய் சேதுபதி சாருக்கு பேராக நம்ம ருக்மிணி வசந்த் மேம் நடிக்கிறதா இருந்தது. இப்போ அவங்கக்கிட்ட உள்ள ஒரு கால் ஷீட் இஷ்யூஸால் இந்த படத்தில் ஹீரோயின் மறுபடியும் சேஞ்ச் ஆகி சாய் பல்லவி மேடம் நடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. விஜய் சேதுபதி சார் கூட பேராக நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நியூஸ் வந்துகிட்ருக்கு. இப்படி சாய் பல்லவி மேடம் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, கதை பிடிச்சிருக்குன்ட்டாங்கன்னா, மணிரத்னம் சார் டைரக்ஷனில் சாய் பல்லவி இதான் முத நடிக்கிற படமாக இருக்கும். சரி, அப்படி ஓகே சொல்லிட்டாங்க 2 பேருமே. ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, விஜய் சேதுபதி சார் இப்போ பூரி ஜெகநாத் டைரக்ஷனில் ஒரு படம் நடிச்சிட்ருக்கார். அந்த படத்தை முடித்த உடனே இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் இந்த படம் நல்லாயிருக்கும். ஏன்னா மணிரத்னம் சார் டைரக்ஷன், விஜய் சேதுபதி சார் ஆக்டிங், சாய் பல்லவி மேம் ஆக்டிங் சூப்பராக இருக்கும். இந்த காம்போவுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்போவாக இருக்குது. இதுக்கு வெயிட் பண்ணுறவங்க கமெண்ட்டில் ஹார்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவை பார்க்க பாய்.